வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேற்று ரிலீஸ் ஆகாஷ் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு ட்ரெண்ட் ஆனிச்சு. யார் இந்த ஆகாஷ்? முந்தா நேற்று விசிகாக்காரங்க சாலை மறியல் போராட்டம் தஞ்சாவூரில் நடத்தினாங்க. எதுக்காக? சாதாரண பேனர் ரிலேட்டட் இஷ்யூ, பேனர் விற்கிறதுல ஏதோ ஒரு இஷ்யூ, அதனால சாலை மறியலில் இறங்கிட்டாங்க. அப்போ அந்த வழியாக ஆகாஷ் அப்படிங்கிற 23 வயது இளைஞர் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காரு. பைக்கில் சாலை மறியலில் உட்காந்துருக்காங்களே, எப்படி போக முடியும்? கோபம் அடைந்து எதுக்காக ரோடை பிளாக் பண்ணுறீங்க? டயத்துக்கு வேலைக்கு போகலைன்னா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, எனக்கு வேலை போச்சுன்னா எனக்கு வேலை நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசிகாக்காரங்க கிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. உடனே கோபம் அடைந்த விசிகாக்காரங்க இவரை ஆகாஷை அடிக்க பாஞ்சிருக்காங்க. உடனே ஆகாஷ் வாக்குவாதத்தில் ஈடுபட இரு தரப்புக்கும் இடையே பயங்கரமான ஒரு வாக்குவாதம். அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு காவலர்கள் வந்திருக்காங்க. காவலர்கள் அந்த வாக்குவாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்து ஆகாஷை அனுப்பி விடுற பிளானில் தான் வந்திருக்காங்க. அப்போ ஒரு காவலர் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பேசினார்ல, ஆகாஷை அறைய கை ஓங்கிட்டார் ஒரு காவலர். உடனே ஆகாஷுக்கு கோபம், நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்காக என்னை அடிக்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு. அடுத்தடுத்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேள்வி கேட்ட உடனேயே மறுபடியும் அந்த காவலர் அறைய கை ஓங்கியிருக்காரு. அப்போது அடிடா பார்ப்போம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு காவலரை ஒருமையில் அந்த ஆகாஷ் பேசின உடனேயே அந்த காவலர் அரைஞ்சிட்டார். உடனே அந்த ஆகாஷ் பதிலுக்கு அந்த காவலரை திருப்பி அடிச்சிட்டாரு. உடனே அங்கே இருந்த காவலர்கள் எல்லாமே போலீஸ் மேலேயே கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு குண்டுக்கட்டாக அந்த ஆகாஷ் அப்படிங்கிற இளைஞரை தூக்கி வண்டியில் ஏற்றிருக்காங்க. வண்டியில் ஏற்றும் போது கழுத்தெல்லாம் கயிறை வச்சு நெருக்கி இது மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ 6 பிரிவுகளின் கீழே அந்த ஆகாஷ் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. முதல்ல காவல்துறை ஏன் அந்த ஆகாஷை அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் போன்றவர்கள் குரல் கொடுக்குறாங்க. காவல்துறைனா பொதுமக்களை என்ன வேணா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ், பாஜகவுடைய அஸ்வத்தாமன் இவங்கெல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. உடனடியாக அந்த ஆகாஷ் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அவங்களுடைய வாய்ஸை பார்க்க முடியுது. என்னைய கேட்டால் பேனர் இஷ்யூக்கெல்லாம் ரோட மறிக்கிறது எப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் விசாரணைக்காக தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போகும்போது தமிழகம் முழுவதும் பல பகுதிகளில் திமுக காரங்க சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அப்போ திருநெல்வேலின்னு நினைக்கிறேன், திருநெல்வேலி பகுதியில் இதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தர் பைக்கில் போனார். போகும்போது எதுக்காக ரோடை பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்ட உடனேயே அங்கே இருந்த திமுக காரங்க அந்த இளைஞரை தாக்குனாங்க. இது மாதிரி சாலை மறியல்னால பாதிக்கப்படுவது அப்பாவி பொதுமக்கள். உங்களுக்கு ஒரு இஷ்யூனா காவல்துறைக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு ஒதுக்குப்புறத்தில் போராட்டத்தை நடத்தலாம். அதை விட்டுட்டு சாலை மறியலில் ஈடுபடுறதுனால பல பேர் பாதிக்கப்படுவாங்க. அப்படி ஆகாஷ் அப்படிங்கிற இளைஞரும் பாதிக்கப்பட்டு நியாயமான கேள்விகளை தான் எழுப்பியிருக்காரு. ஆகாஷ் ஒரு மையில் காவல்துறையை அடிடா பார்ப்போம் அப்படின்னு வார்த்தைகளை விட்டுருக்கக்கூடாது, அது தப்பு தான். ஆனால் முதல்ல காவல்துறை தானே அடித்தது ஆகாஷை, காவல்துறை அடிக்காமல் இருந்திருக்கலாம்ல. நியாயப்படி காவல்துறை எதுக்காக பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, எதுக்காக சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னு அந்த சாலை மறியலில் ஈடுபட்ட விசிகாக்காரங்க மேலே தான் நடவடிக்கை எடுத்துருக்கணும். விசிகாக்காரங்களை தான் அங்கேருந்து அப்புறப்படுத்திருக்கணும். பாதிக்கப்பட்ட ஒரு பப்ளிக்கை, ஒரு பொதுமக்கள் காமன் மேனை எதுக்காக காவல்துறை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வருத்தம். ஆக மொத்தம் இப்போ 6 பிரிவுகளின் கீழே ஆகாஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தமிழக மக்கள் உடனடியாக ஆகாஷை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட ஹேஷ்டாக் தான் நேற்று ட்ரெண்ட் ஆனிச்சு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார்ல, காங்கிரஸ் உடைய தலைவர், அவர் நேற்று அமித்ஷா குறித்து ஒன்று சொல்லியிருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவாக பொறுப்பேற்ற போது அமித்ஷா ஒரு சிறுவனாக இருந்தார், ஆனால் இன்னைக்கு அந்த அமித்ஷா எங்களுக்கு தேசபக்தியை கற்றுக் கொடுக்குறாரு, தேசபக்தி குறித்து எங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு அமித்ஷா. நான் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆகும்போது சின்ன பையன் அவர் அப்படின்னு வார்த்தையை விட்டுருக்காரு. உடனே பாஜக காரங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆகும்போது அமித்ஷா சின்ன பையனா, அப்போ ராகுல் காந்தி அமித்ஷாவை விட 4 வயசு 3 வயசு சின்னவர் தானே. இன்னைக்கு அந்த ராகுல் காந்தி தானே உங்களுக்கெல்லாம் பாஸாக இருக்காரு, காங்கிரஸுக்கு ஹெட்டாக அதே ராகுல் காந்தி தானே இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆகும்போது அமித்ஷா சின்ன பையனா, அமித்ஷாவுக்கு சின்ன பையன் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக காரங்க செக்க வைக்கிறாங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், அண்ணாமலையை காப்பி அடித்த நயினார் அப்படிங்கிறது 3வது செய்தி. அண்ணாமலை சமீபத்தில் தாவேக அமைச்சர்கள் சில பேர் ஊழலில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க, 2% 3% கமிஷனில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட ஆடியோக்கள் என்கிட்ட இருக்குது. இப்போவே சிஎம் விஜய் தனக்கு கீழே பணிபுரியக்கூடிய அமைச்சர்களை கண்டிக்கணும், அவங்கள நல்வழிப்படுத்தணும். இல்லைன்னா 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் பிரச்சனை பண்ணுவேன், நான் பிரச்சனை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இவங்களெல்லாம் திருத்துங்க அப்படின்னு சமீபத்தில் பேசியிருந்தார். ஆடியோ இருக்கா, என்ன ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழகமே ஷாக் ஆனிச்சு. இப்போது அண்ணாமலை சொன்னதை அப்படியே அடித்தான் காப்பி அப்படிங்கிற மாதிரி நயினாரும் பேசியிருக்காரு. டிவிகே மினிஸ்டர்ஸு ஊழலில் கமிஷனில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆதாரம் என்கிட்ட இருக்குது
அந்த பட்டியல் லிஸ்ட்டை வெளியிடுவேன், யார் யார் எந்தெந்த அமைச்சர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டை வெளியிடுவேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நயினார் பேசியிருக்காரு. அண்ணாமலை ஸ்டார்டிங்கே 1 வருஷம் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கொடுக்குறாரு. ஆனால் நயினார் நாகேந்திரன் டிவிகேவை தினமும் விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்காரு. ஆதாரம் இருக்குன்னா இப்போவே நயினார் வெளியிட வேண்டியதானே, பிறகு வெளியிடுவேன் அப்படின்னு எதுக்காக சொல்கிறாரு? அண்ணாமலை சொன்னார், அது தமிழகத்தில் ஒரு பெரிய புயலை கிளப்புனுச்சு, நாமளும் அண்ணாமலையை காப்பி அடித்து இது மாதிரி பேசினா நம்மளை பற்றி 4 மீடியாக்கள் செய்தி போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நயினார் இப்படி பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு டிபேட்டு உருவாயிருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.